Good morning students, welcome to our Shape of Group of Schools online class. Today we are going to learn about the 4th chapter la vandu exercise 4.4 oda second sum da nama paakaporom. So idhula vandu pathina compound variation nama paakaporom. Idhula direct proportion irukku. Direct proportion oda formula vandu pathina k is equal to y by x நம்ம எடுக்கறாங்க. So compound variationல வந்து k is equal to y by x ன்னு எடுக்கறாங்க. So அதோட direct proportion formula வந்து xy is equal to k ன்னு நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? So next வந்து proportion method வந்து the product of extreme is equal to product of mean. Product of extremeக்கு ஈக்குவலா product of mean இருக்கும்னு சொல்றாங்க. So இதான் வந்து இந்த exercise ஓட introduction starting. ஓகேவா? next multiplication factor method அப்படினா அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா p1 into d1 into h1 hours 1 னு சொல்வாங்க. h1 வந்து hours is divided by w1 is equal to p2 into d2 into h2 divided by w2. So p வந்து நம்ம இது பண்ணி சொல்றோம் அப்படினா person or men's எத்தனை பேர் வேலை செய்றாங்க அதை வச்சு நம்ம p1 அதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடுவோம். days என்ற எத்தனை நாள்ல வேலை செய்றாங்க அப்படின்றது சொல்வாங்க. h1ன்றது நம்ம ஹவர்ஸ் எவ்வளோ மணி நேரத்தில் அவங்க எவ்வளோ ஹவர்ஸில் அவங்க வந்து பண்ணி முடிக்கிறாங்க அந்த வேலையை அப்படின்றத சொல்லுவாங்க. w1ன்றது என்ன வேலைன்றதோட அந்த ரேஷியோஸ் எடுத்து போடணும். இஸ் ஈக்குவல் டு p2 இன்ட்டு d2 இன்ட்டு h2 டிவைடட் பை w2. ஸோ இதுக்கு ஈக்குவலாக இன்னொரு ரேஷியோஸில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. p2 d2ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து p2 d2வாக நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். Second sum, first sum வந்து one word. So second sum பாருங்க 210 men working 12 hours a day can finish a job in 18 days. How many men are required to finish the job 20 days working 14 hours a day? So நம்மளுக்கு இப்போ என்ன கேட்டிருக்கானா அப்படின்னா 210 men's வந்து 12 ஹவர்ஸில் ஸோ ஒன் டேக்கு 12 ஹவர்ஸ்னு பிரித்து 18 டேஸ்க்கு ஒரு ஒர்க்கை முடிச்சிருக்காங்க. 210 மென்ஸ் வச்சுக்கிட்டு இவ்வளோ ஒர்க்கை வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ 12 ஹவர்ஸில் ஒரு டேவாக 18 டேஸுமே ஒரு டேவுமே வந்து அவங்க வந்து 12 ஹவர்ஸ்க்கு அவங்க வேலை பார்த்துருக்காங்க 210 மென்ஸோட. தென் question is how many men's are required? ஸோ men's that means person. ஸோ p2 தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அந்த பர்சன் தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு நம்ம டினோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு காலம் வச்சு நம்ம போடணும். ஃபஸ்ட் இந்த ஃபார்முலா போட்டதுனால அப்படி நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஹவு மெனி மென்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ஃபினிஷ் த ஜாப் 20 days ஒர்க்கிங் 20 டேஸில் வந்து 14 ஹவர்ஸ். ஸோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேஸும் ஹவர்ஸும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கான மென்ஸ் அண்ட் பர்சன் மென்ஸ் ஆர் பர்சன் வந்து நமக்கு கம்மியாக தான் கண்டிப்பாக ஆகும். ஸோ அதுதான் கேட்குறாங்க எவ்வளோ மென்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளை கேட்குறாங்க. ஸோ டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. ஸோ ஸ்கேலில் வந்து பென்சில் வச்சு டேப்லெட் காலம் வந்து எதுக்கெலாம் போடணுன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலம் ஒன்று போட்டுக்கோங்க. மென்ஸ் ஆர் பர்சன் யோ விஷ். ஸோ இங்கே பர்சனில் மென்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மென் நம்ம எடுத்து எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹவர்ஸ் எத்தனை ஹவர்ஸில் எத்தனை நாளில் என்ன ஒர்க்கு. ஸோ ஒர்க்கு நம்ம கொடுக்கல, இனிமேல் நம்ம வந்து ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டேஸ். ஸோ டேஸ் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா p1 d1 h1 இதெல்லாம் வந்து இங்கே ஃபஸ்ட்டு இதில் கவர் ஆகும். நெக்ஸ்ட் இதில் வந்து p2 d2 நம்ம எடுத்து கவர் பண்ணி எழுதுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து p1. ஸோ இந்த பர்சன் 1 வந்து 210 கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன் 2 நமக்கு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் ஹவர்ஸ் வந்து 210 மெம்பர்ஸ் இருந்தால் 12 ஹவர்ஸ். நெக்ஸ்ட் எத்தனை டேஸில் 18 டேஸில் ஒர்க்கு வந்து நம்ம ஒன்று நம்ம எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு எத்தனை இதுன்னு மென்ஸோட வேல்யூஸ் கொடுக்கல. ஸோ நம்ம இந்த வேல்யூஸை நம்ம எக்ஸு நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து நம்ம ஹவர்ஸ் எத்தனை ஹவர்ஸ் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா 14 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 20 டேஸ் கொடுத்துருக்காங்க. ஒர்க் டன் வந்து நம்ம ஒன்று நம்ம எடுத்து எழுதுறோம். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம எடுத்து இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணோன்னா ஸோ p1ஓட வேல்யூ வந்து 210 into d1 ஓட வேல்யூ வந்து 18 into next hours 1 வந்து 12 divided by w1 ஓட வேல்யூ என்ன 1 is equal to p2 ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா x நம்ம எடுத்துருக்கோம் x into next d2 ஓட வேல்யூஸ் வந்து என்ன எடுத்துருக்கோம் நம்ம 20 into next
H2 hours 2 என்னது 14 divided by 1. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா P2 person 2 அதை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த எக்ஸை தான் நம்ம person 2ன்னு எடுத்திருக்கோம். இந்த 20 × 14 அப்படி இந்த சைட் வந்தது. ஸோ 210 × 18 × 12. ஸோ டிவைடட் பை 1 வந்து வேல்யூ கிடையாது. ஸோ டிவைடட் பை 1 × இந்த 20 வந்து ஈக்குவல் தானே போச்சுன்னா டிவைடில் போய்ட்டு 20 × 14 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். 1 வந்து வேல்யூ கிடையாது. we have to find out the x value தான் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 0 நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ வேறு இடத்துல நம்ம கேன்சல் பண்ணலன்னா 14 இருக்குது, இங்கே 21 இருக்குது. ரெண்டுமே வந்து 7 டேபிள்ஸில் போகும். 7 2s are 14, 7 3s are 21. நெக்ஸ்ட்டு நம்ம எதில் நம்ம இது பண்ணலாம்? ஸோ 2 tables, 2 1s are, then 2 6 are, then 2 1s are, 2 3s are. ஸோ என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 3 × 18 × 3 is equal to x. ஸோ x is equal to 18 × 9. ஸோ என்ன வேல்யூ வரும்னா 162 mens. ஸோ கொஸ்டின் பாருங்கள், how many mens are required to finish the job 20 days 14 hoursல எத்தனை மென்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா 162 மென்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ 162 மென்ஸ் ஆர் ரெக்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். 162 men's are required. Okay, let us see the fourth sum. The question is, a soap factory produces 9600 soaps. So இதான் வந்து நம்ம வந்து work நம்ம எடுத்துக்கணும். So person கொடுக்கல, 9600 soaps in 6 days working 15 hours. 6 days வந்து ஒர்க் பண்ணுறாங்க 15 hours. ஈச் டேக்கு 15 ஹவர்ஸ்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இன் ஹவு மெனி டேஸ் எவ்வளோ நாள் ஆகும்? வி வில் இட் ப்ரொடியூஸ் 14,400 soaps working in 3 more hours a day. ஸோ 14,400 soaps கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 more hours a day அப்படி மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டேஸ் வந்து நமக்கு வந்து 6 டேஸு. ஸோ 3 more hours a day அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ செகண்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 3 more hours a day, தட்ஸ் மீன்ஸ் 15 hours + 3 more hours a day. 3 hours வந்து மோர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவர்ஸ் 2ல் வந்து அந்த மாதிரி ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ டேஸ் ஹார்ஸ் அண்டு ஒர்க் எடுத்து எழுதணும். ஸோ டேஸ் ஹவர்ஸ் ஒர்க்கு. ஸோ நமக்கு வந்து என்ன ஒர்க்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 9600 ஒன்று, நெக்ஸ்ட்டு வந்து 14400 ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே வந்து 15 ஹவர்ஸு 6 டேஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 6 டேஸ். அந்த நெக்ஸ்ட்டு செகண்ட் கேட்டகரிஸில் வந்து நமக்கு வந்து ஹவு மெனி டேஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹவர்ஸ், எத்தனை ஹவர்ஸ்? இது வந்து 15 ஹவர்ஸ். ஸோ இந்த சைடு வந்து 15 + 3 இஸ் ஈக்குவல் டு 18 ஹவர்ஸ். ஸோ இதுக்கான வேல்யூஸ் வந்து நமக்கு 18. ஏன்னா வந்து 3 more hours a டேன்னு கேட்டிருக்காங்க. ஒரு டேக்கு வந்து 3 hours எக்ஸ்ட்ராவாக ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இத்தனை ஒர்க்ஸ் வந்து இத்தனை சோப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட டேஸ் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபார்முலா வந்து P1 × D1 × H1 by W1 is equal to P2 × D2 × H2 divided by நமக்கு என்ன வரும்? ஒர்க்கு 2ன்னு வரும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ பர்சன் எதுவும் கொடுக்கல. ஸோ day 1 × H1. ஸோ டேஸ் கொடுத்துருக்காங்க, ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை W1 இஸ் ஈக்குவல் டு ஒர்க்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. day 2 × H2 டிவைடட் பை W2. ஸோ day 1 வந்து 6 × H1 is 15 டிவைடட் பை தென் W1 ஒர்க் இஸ் நமக்கு 9600 கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு day 2 இஸ் x × H2 வந்து நமக்கு 18. ஸோ இதோட ஒர்க்ஸ் வந்து 14,400. we have to find out the x value. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ 6 × 6 15 பை ஸோ 9600 வந்து ஸோ இந்த சைடு ஈக்குவல் தாண்டி போயிடும். ஸோ இது வந்து மேலே வந்துடும். ஸோ 9600. ஸோ இது வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா மேலே வந்துடும் 14,400 டிவைட் பை இந்த 18 வந்து ஈக்குவல் தாண்டி போச்சுன்னா டிவைட் கீழே வந்துடும் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? 18 மட்டும் இங்கே வருது, 14,400 வந்து மேலே போயிடுது. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா? ஸோ 0 0 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 6 1s are 6 3s are. ஸோ அகெயின் நம்ம எப்படி பண்ணலாம்? 3 1s are 3 5s are. ஸோ
ஸோ இங்கே 144 இருக்குது, 96 இருக்குது, 2 டேபிள்ஸில் போகும். 2 4s are 8, பேலன்ஸ் 1, 2 8s are 16. தென் இது வந்து நம்ம 2 டேபிள்ஸில் போகணுன்னா 2 7s are 14, 2 2s are. தென் அகைன் நம்ம 2 டேபிள்ஸில் போடுறோம். ஸோ 2 டேபிள்ஸில் பண்ணோம் அப்படின்னா 2 2s are, 2 4s are. தென் 2 டேபிள்ஸில் 2 3s are 6, 2 6 are 12. தென் ரெண்டுமே வந்து 12 டேபிள்ஸில் போகும். 12 2s are 24, 12 3s are 36. ஸோ நமக்கு டோட்டலாக என்ன வேல்யூஸ் வருதுன்னா 5 இங்கே ஒன்று இருக்குது. 15 டேபிள்ஸ் எல்லாம் கேன்சல் ஆன 5 into 3 divided by 2. ஸோ x is equal to 5 into 3 divided by 2. x is equal to என்ன வருதுன்னா 15/2ன்னு நமக்கு வருது. ஸோ இது வந்து நம்ம 15/2 நம்ம டிவைட் பண்ணோம்னா q into r/d மெத்தட் நம்ம போட போகிறோம். 15, ஸோ 7 14 1, 2 7s are 14, பேலன்ஸ் 1. ஸோ இது வந்து q, ஸோ டிவைசர், இது என்னது ரிமைண்டர். q r/d மெத்தடில் நம்ம போட்டோம்னா இஸ் ஈக்குவல் டு 7 into, ஸோ ரிமைண்டர் இஸ் 1 then 2. ஸோ 1.5 days வந்து நமக்கு 7.5 days வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது 18 hours 14,400 சோப் நம்ம அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஸோ இங்கே வந்து 7.5 days வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ டோட்டலாக வந்து 7.5 days வந்து அவங்க தேவைப்படும். Okay, let us see the sixth sum. A can. So A can do a piece of work in 12 hours. A can do a piece of work in 12 hours and B and C can do it 3 hours. Whereas A and C can do it in 6 hours. How many will be bigger B alone take to do the same works? So A என்ற ஒரு பர்சன் வந்து can do a piece of work in 12 hours. 12 ஹவர்ஸில் வந்து அந்த ஒர்க்கை வந்து முடிக்கிறாங்க. சரி, அதே ஒர்க்கை வந்து பியும் சியும் சேர்ந்து செய்யும் போது 3 ஹவர்ஸில் முடிக்கிறாங்க. அதை சேம் ஒர்க் ஏவும் சியும் ஃபஸ்ட்டு பியும் சியும் சேம் ஒர்க் வந்து சேர்ந்து முடிக்கும் போது 3 ஹவர்ஸ்னோ, நெக்ஸ்ட்டு ஏ அண்டு சி வந்து சேர்ந்து முடிக்கும் போது 6 ஹவர்ஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களா, ஹவு லாங் வில் பி அலோன். ஸோ பி மட்டும் தனியாக அதே ஒர்க்கை செய்யும் போது பி வந்து எத்தனை ஹவர்ஸ் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முன்ன பண்ண மாதிரி இது வராது, இது வந்து வேறு மாடலில் வரும். ஸோ ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 12 ஹவர்ஸ். ஸோ ஏன்ற ஒரு வேல்யூஸை வந்து என்ன எடுத்துருக்காங்கன்னா, ஸோ இது ஹவர்ஸில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா 1/12ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பி அண்டு சி, அண்டுனா ப்ளஸ்ஸு. ஸோ பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு சேர்ந்து செய்யும் போது 3 ஹவர்ஸு, அந்த 3 வந்து நம்ம 1/3 ஹவர்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 1/3 இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு வந்து ஏ ப்ளஸ் சி. ஸோ ஏவும் சியும் சேர்ந்து செய்யும் போது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா 6 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்து 1/6 நம்ம எடுக்கிறோம். இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து பியோட வேல்யூ தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இது ரெண்டுமே சால்வ் பண்ணோன்னா சியோட வேல்யூ நமக்கு கிடச்சிடும். ஸோ அதை வச்சு நம்ம இதை பண்ணலாம். ஸோ நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம், சப்ஸ்டியூஷன் மெத்தட்லையும் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணியும் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா செகண்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் ஃபஸ்ட்டு நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் தேர்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாமே நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா, ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் வந்து பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ ப்ளஸ் சி is equal to 1/3 minus 1/6. ஸோ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா சி மைனஸ் ஏ மைனஸ் இன்ட்டு ஏ மைனஸ் ஏ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1/3 மைனஸ் 1/6. ஸோ நம்ம வந்து எல்சிஎம் பண்ணும்போது 2 1s are 2 minus 1. ஸோ இங்கேயும் வந்து நமக்கு 6 வரும், இங்கேயும் 6 வரும். ஸோ சி should be cancelled. B minus A. ஸோ B minus A தான் இருக்கும். ஸோ B minus A is equal to, ஸோ 2/6 டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கிறதுனால ரெண்டுமே நம்ம மேலே வந்து சப்ராக்ட் பண்ணோன்னா 1/6 நமக்கு மாறிடும். ஸோ இதில் வந்து ஏ மைனஸ் ஏவோட வேல்யூஸ் என்னதுன்னா -12ன்னு கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ வந்து -1/2. ஸோ -1/2ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து எழுதணும். சாரி, -12 நமக்கு வரும் இஸ் ஈக்குவல் டு 1/6. ஸோ பியோட வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். 1/6 இந்த -1/12 வந்து ஈக்குவல் தாண்டி போச்சுன்னா +1/12 நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ B இஸ் ஈக்குவல் டு, ஸோ 1/6 + 1/12. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்சிஎம் பண்ணோம். எல்சிஎம் பண்ணும்போது 2 டேபிள்ஸ், இதுவும் 2 டேபிள்ஸ். ஸோ 2/12 + 1/12ன்னு நமக்கு டினாமினேட்டர் வந்து சேமாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து B இஸ் ஈக்குவல் டு, ஸோ சேம் ஆச்சுன்னா சேம் டினாமினேட்டர் நம்ம போட்டுக்கலாம். 2 + 1 / 12.
So B is equal to 2 plus 1 is 3 by 12. Then B is equal to 3 1s are 3 4s are, so 1 by 4. ஸோ நம்ம B வந்து நம்ம 1/4. ஸோ இது வந்து நம்ம டேஸில் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ ஹவு லாங் வில் B வந்து தனியாக அந்த ஒர்க்கை பண்ணும்போது ஸோ நம்ம வந்து 12 ஹவர்ஸை வந்து 1/12 1/3 அந்த மாதிரி எடுத்திருந்தோம். இப்போ வந்து அந்த 1/4 வந்து இன்டர்சேஞ்ச் ஆகி 4ஆக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன எழுதணும்னா ஸோ B alone can complete in 4 days. ஸோ நம்ம டேயில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணும்போது ஸோ நமக்கு 1/4ன்றது நமக்கு 4ஆக நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ 4ஓட வேல்யூஸ் வந்து நமக்கு ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ B அலோன் தான் கேட்டிருக்காங்க, A வேல்யூ ஆல்ரெடி இருக்குது. ஸோ B மட்டும் தான் கேட்டிருக்கனால நம்ம அந்த ஒர்க்கு மட்டும் நம்ம எடுத்து எழுதியாச்சு. ஸோ B alone can complete in 4 days அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், I hope you are understand today video class. See you in the next class. Thank you students.